Magnetic induction due to finite wire. Magnetic induction due to finite wire. Okay, so infinite wire பார்த்தோம், current carrying coil பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறது finite wire. Finite wire, infinite wireக்கும் finite wireக்கும் உள்ள difference என்ன? Infinite wire அப்படின்னா without any ending, without there is no starting point, there is no ending point. இன்ஃபைனைட்டாக போயிட்டு இருக்கும். ஃபைனைட் வயர்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். ரெண்டு பாயிண்ட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்கிறது தான் ஃபைனைட் வயர். ஸோ அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we can say there is a finite wire. இது வந்து ஒரு ஃபைனைட் வயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, I want to find the magnetic field. So what I'm going to do is, I'm going to choose a current element. Say this is a current element. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா DL அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ கரண்ட் எலிமெண்ட் டிஎல்னு எடுத்துக்கிறோம். இதில் கரண்ட் வந்து ஐ வந்து பாஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பாயிண்டில் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட். சே திஸ் டிஸ்டன்ஸ் would be ஆர். ஓகே, இந்த ஆர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு தெரியணும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், இது ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இல்லையா, இதை ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டும் இங்கேருந்து ஒன்று, அண்ட் ஃப்ரம் இயர் டு இயர் ஒன் லைன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, we can say this angle is theta 1. okay, this angle is theta 1. இந்த ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, this angle we can take theta 2. ஓகே, இப்போ இந்த ஃபைனைட் ஸ்மால் எலிமெண்ட் லெங்க்த்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், we can draw an arc, we can line a small element like this. ஸோ இந்த வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், d theta அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் ஒன் we can take as a d theta. தென் இந்த லைனுக்கும் இந்த லைன், இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, we can take that as a theta. ஓகே, ஸோ ஏலேருந்து இது வந்து theta 1, இங்கேருந்து இது வர்றது வந்து theta 2, தென் இந்த ஸ்மால் லெங்க்த்தை வந்து d theta, தென் திஸ் ஆங்கிள் we can take as a theta. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பேசிக் ஃபிகர். இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, இது ஸ்மால் எலிமெண்ட் எல். ஸோ இது வந்து ஆர் அண்ட் இந்த லெங்க்த்தை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா R0, இந்த லெங்க்த்தை R0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் லெங்க் we have taken as a R0. இப்போது we can find what is a magnetic field due to small finite wire at this point அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம், we can apply Biot-Savart law as basic. apply Biot-Savart law. okay, so Biot-Savart law நமக்கு தெரியும், dB would be equal to mu naught by 4 pi idl sin theta by r square. இதுதான் Biot-Savart law. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டிய வேல்யூஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, டிஎல் தெரியணும் ஒன்று. ஓகே, டிஎல் தெரியணும், அப்புறம் இந்த R0 டிஸ்டன்ஸ் தெரியணும். இது ரெண்டு தான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய வேல்யூஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா a perpendicular line like this. ஓகே, இங்கேருந்து ஐ எம் கோயிங் டு ட்ரா a perpendicular line like this. ஸோ இந்த ஆங்கிள் இங்கேருந்து இங்கே ஃபார்ம் ஆகுதுலையே, அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளையும் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஃபை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து மேக் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் ஃபை, இந்த ஆங்கிள் ஆஃப் ஃபை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use இது ஏபிசின்னு யூஸ் பண்ணியாச்சா, இதை நம்ம என்னென்னு சொல்லலாம் சி, இதை டி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அந்த லெங்க் சிடி தான் வந்து திஸ் எலிமெண்டல் லெங்க். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு யூஸ் அ சைன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, தட் இஸ் சிடி ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் CD I am going to use. So CD triangle use பண்ணா இது 5. Okay, if I am using a formula, if I am using sin phi, what I will get? Sin phi na என்ன வரும், opposite by hypotenuse இல்லையா. ஸோ இதில் ஆப்போசிட் இது hypotenuse வந்து DL. அப்போ என்ன சொல்லலாம், I can say sin phi would be equal to opposite by hypotenuse. hypotenuseன்றது வந்து DL. இதை யூஸ் பண்ணியாச்சு. ட்ரையாங்கிள் CD. அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கலாம். So from triangle OCD, இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ணி இப்போ ஆர்க் லெங்த் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது என்ன ஆர்க் லெங்த் என்ன சொல்லுதுன்னா, angle would be equal to, இது d theta d theta would be equal to this arc, that is DL divided by the radius, that is R0. okay, d theta would be equal to DL by R0 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே DL அப்படின்றது நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா,
dl would be equal to opposite this length by r naught. So d theta would be equal to this, this would be opposite ஏன்னா இந்த length தான். Okay, I can say this is not triangle OCD, we can say triangle OC, and in the point we can term a new term, that is E. Okay, so triangle OCE. So arc length theta would be equal to CE, that is opposite, divided by r naught. Okay, so இதில இருந்து நம்ம opposite கண்டுபிடிச்சிடலாம். So இதில இருந்து opposite கண்டுபிடிச்சனா என்ன ஆகும், that is opposite would be equal to d theta into r naught. Correct, opposite would be equal to d theta into r naught. இங்கே substitute பண்ணோம்னா we'll get sin phi would be equal to, opposite is what, d theta into r naught divided by dl. Okay, அப்போ இதில இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், dl தெரிஞ்சிரும். So dl would be equal to d theta into r naught by sin phi. Okay, so இதில இருந்து dl கண்டுபிடிச்சாச்சு. dl கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதில் அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாம். we can put the angle db would be equal to mu naught I by 4 pi. so dl என்றது என்ன வரும், d theta into r naught by sin phi. okay, sin phi இங்கே sin theta என்றது என்னது, அதாவது இந்த ஆங்கிள் தான் sin theta, அதுதான் sin phi ன்னு எழுதியிருக்கும். so that will be sin phi, sin theta க்கு பதிலா sin phi divided by r square. r square என்றது இங்கே element length இருந்து கண்டுபிடிக்க வேண்டிய point ஓட distance, that would be r naught square. so sin phi r naught cancel ஆயிரும். so db would be equal to mu naught I by 4 pi, மீதி வரது என்னன்னா d theta by r naught அப்படின்னு வரும். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும், r naught கண்டுபிடிக்கணும். இந்த r naught கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to use a triangle for r naught. triangle இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். so a b c d and we have taken this is E and say this point is F. okay, so triangle நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா OFC, triangle OFC, இந்த triangle நம்ம யூஸ் பண்ண போறோம். okay, so we are going to use triangle OFC. so OFC ன்றது என்னது, OFC இதில இருந்து we can use, இந்த angle already நமக்கு theta ன்னு தெரியும் இல்லையா. so we are going to use the theta formula, that is cos theta, because cos theta ல r r naught relate ஆகுது. so cos theta would be equal to adjacent r opposite hypotenuse r naught. so இதில இருந்து என்ன பண்ணிடலாம், r naught கண்டுபிடிச்சிடலாம். r naught would be equal to r by cos theta அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். okay, so இப்போ இது தெரிஞ்சிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணிடலாம், say this is equation 1 அப்படின்னு வச்சுட்டு r naught equation 1ல substitute பண்ணுவோம். okay, substitute r naught in 1. so 1ல போடும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, db would be equal to mu naught I by 4 pi. so d theta by r naught is r, cos theta மேலே போயிடும். okay, இப்போ total magnetic field கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுது, integrate பண்ணணும். so total magnetic field we can write for total magnetic field, B would be equal to integral of dB, that is mu naught I by 4 pi r cos theta into d theta, the integration. okay, இப்போ limit யூஸ் பண்ணணும். limit Finitewire, so that would be you can use sin, முதல்ல first integrate பண்ணிட்டு then we'll apply the limit. so dB equal to mu naught by 4 pi r, mu naught I by 4 pi r. இது integrate பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, that become minus sin theta அப்படின்னு வரும். minus sin theta. limit என்னன்னா, அதாவது theta 1ல இருந்து theta 2க்கு extend பண்றது limit 1. okay, so we can say theta 1 to இந்த small angle theta 1 to theta 2 expand பண்ணணும். theta 2 அப்ப என்ன கிடைக்கும், B would be equal to, okay, sorry, initial limit theta 2, final limit theta 1. okay, ஏன்னா theta 2ல start ஆகி theta 1ல முடிக்கிறோம். so that will be mu naught I by 4 pi r. sin theta எப்படி எழுதலாம், minus sin theta 1 upper limit, then minus of this one வரும். so that will be, you will get first minus sin theta 1, then minus of minus, that become plus sin theta 2 அப்படின்னு வரும். so we will say B would be equal to mu naught I by 4 pi r would be equal to
sin theta 1. Okay, so இங்கே வந்து cos theta integrate பண்ணா minus sin theta. Okay, so this would be negative sin theta. ஏன்னா negative sin theta அந்த direction இருக்கு. So this would be plus sin theta 1. This would be plus sin theta 2. ஏன் இங்கே நெகட்டிவ், ஏன் இது மைனஸ் தீட்டா 1 அப்படின்னு எடுத்திருக்கேன்னா ஆக்சிஸோட அப்பர் அண்ட் லோவர், அப்பரில் மைனஸும் லோவரில் ப்ளஸும் எடுத்துக்கணும். ஸோ திஸ் would be the magnetic field due to infinite, this would be the magnetic field due to finite wire. ஓகே, ஸோ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செமி இன்ஃபைனைட் ஒயருக்கு வந்து ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ we can write special case that is for semi infinite wire. Semi infinite wire, one angle becomes 0, ஒரு angle 0 ஆயிரும். இப்போ மீதி இன்னொரு, ஓகே, ஸோ theta 1 would be equal to 90 and theta 2 become 0 degree. ஸோ அப்போ theta 1 90 னா this become 1, this become 0. ஸோ totally semi infinite wire வந்து mu naught I by 4 pi r அப்படின்னு வரும். Okay, so this is the formula for semi infinite wire. Okay.